ஹீரோவுக்கு நம்ம ஏதாவது ஒரு பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா யோசித்து பார்த்தா ஒன்றும் பெருசாக கிடைக்கல. நான் அடுத்த மேடையில் உங்களுக்கு ஒரு பட்டம் தரேன், சரியா? இப்போ இமான் அண்ணாச்சி ஒரு விஷயம் சொன்னார், இவருக்கு வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நான் கொடுக்குறேன் பட்டம் ஆர்ஜே பாலாஜிக்கு. ஆர்ஜே பாலாஜி யார் தெரியுங்களா? சவுத் இந்தியன் அமீர் கான். இப்போ பிக் ஹேண்ட் டு ஆர்ஜே பாலாஜி. ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். சொல்கிற ஒவ்வொரு இந்த அம்மன் படத்துலையும் சரி, எல்கேஜிலையும் சரி. இப்போ நான் கொடுத்துட்டேன், இந்த மாதிரி பத்திரிக்கையாளர் எழுதின சவுத் இந்தியன் அமீர் கான் ஆர்ஜே பாலாஜி நீலிருந்து. சின்னி ஜெயின் சார், சவுத் இந்தியன் அமீர் கான்லாம் எனக்கே சிரிப்பு வருது சார். ஒரு லெஜெண்ட் அவர். ஒரு 40 வருஷமாக சினிமாவில் அவ்வளோ சாதனைகள் பண்ணவர். நான் இப்போ தான் பேபி ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இது மாதிரிலாம் எதுவும் சொல்லாதீங்க சார். எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். ஒரு சில பத்திரிகைகள் இல்லை, நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து ரொம்ப அருமையாக போட்டிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள். ஒரு சிலர் வந்து கேமராவை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டாங்களா என்னென்னு தெரில. அவங்க ஒரு சிலர் வந்து சில விஷயங்களை கொஞ்சம் திரித்து பேசியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு படம் வெற்றி அடைவதற்காக அதில் எத்தனை குடும்பங்கள் போராடி அந்த படம் திரைக்கு வருது அப்படின்றத உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அழகாக தெரியும். அதனால் உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் எழுதுங்க, உங்களுடைய அந்த கருத்துக்களை சொல்லுங்கள். ரிவ்யூ வந்து அழகாக முடிச்சுட்டு அதில் இருக்கிற நிறைகளை பூரா சொல்லிவிட்டு குறைகளை கடைசியாக இதை இப்படி செஞ்சுருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது எல்லா படத்தினுடைய இயக்குநர்களுக்கும் அதை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக வச்சுட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இமான் அண்ணாச்சி சார், அவர் இப்போ இங்கே இல்லை, டக்குன்னு எங்கே போயிடறான்னு தெரில. பட் அவர் சொன்ன ஒரு விஷயத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நல்ல விமர்சனம் மட்டும் வந்து எடுத்துப்போம், நாங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் எழுதினா மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது வந்து கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. அது டெமோக்ராட்டிக் கிடையாது. ஸோ பத்திரிகையில் என்ன சொல்கிறாங்க, யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்க, ஒரு ரிவ்யூவர் என்ன சொல்கிறாரு, எல்லாமே அவங்களுக்கான சுதந்திரம். அவங்க எப்படி வேணாலும் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட விதத்தில் தான் எழுத போகிறாங்க. இதை கொஞ்சம் மாற்றி எழுதுங்க, லாஸ்ட் பேராகிராஃப் நல்லா போடுங்க, ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கரெக்ஷன் சொல்லுங்கன்னு சொல்கிறதுல உடன்பாடு கிடையாது. எனக்கு ஒரு படம் வெளில போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் உரிமை இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக நடந்த விஷயம் என்னென்னா, பொதுமக்களுக்கு யாருக்கு நாங்கள் படம் எடுத்தோமோ அவங்களுக்கு இந்த 2வது பாதி பயங்கர இன்ஸ்பைரிங்காக கனெக்ட் ஆகிருக்கு. எஸ், இன்டர்நெட்டில் இருக்கிற ரிவ்யூஸ்லாம் சிலதெல்லாம் எனக்கும் நான் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எவ்வளோ பேர்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியுமோ அதுக்கு எல்லா ப்ரொமோஷனும் பண்ணோம். ஒரு 10 நாளைக்கு வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷூட்டிங்கில் எல்லா ஆக்டர்ஸ் இருந்ததுனால நான் மட்டும்தான் இருந்தேன். ஒரு 15 நாளைக்கு நீங்கள் உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணாலே என் மூஞ்சி வர மாதிரி எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் இருந்தேன். ஸோ அதுக்கு காரணம் வந்து படத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்னு. ஒன்ஸ் ரிலீஸ் ஆன அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து அந்த படத்தை பற்றி எதுவும் பேசலை. ஏன்னா கண்டென்ட் தான் பேசணும் அப்படின்னு நினைப்பேன் நான். ஸோ இந்த படம் நிறைய மக்களோட கனெக்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் வீக் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் கலெக்ஷன் வந்து சொல்லும் போதும் ஒரு ஹோப் கிடச்சிருக்கு. நல்லா பரவாயில்லையே, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த 2வது வாரம் முதல் வாரத்துக்கு ஈக்குவலாக அதோட பெட்டராக இருக்கணும் அப்படின்றதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. வந்த எல்லாருக்கும் நன்றி.